oppo reno 7 realme x7 max இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட் எந்த மொபைல் நமக்கு சூட் ஆகும் இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் சோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு முழுமையா புரியும் ஹலோ गाइस வெல்கம் டு d2ltech தமிழ் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell icon press பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா செக் பண்ணி பாருங்க गाइस and சப்போர்ட் பண்ணனும்னு தோணுச்சுனா எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்க ஓகே கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது oppo reno 7 இங்கே February 4 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க and realme x7 max May 31 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம் oppo reno 7 நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 வேலை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது இந்த ஃபோனோட திக்னஸ் 7.8 mm வருது அண்ட் வெயிட் 173 grams வருது realme x7 max ஓட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் ட்ராகன் ட்ரையல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.4 mm திக்னஸ் இருக்குது அண்ட் வெயிட் 177 grams கொடுத்துருக்காங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் சரி பில் பொறுத்த வரைக்கும் சரி நமக்கு oppo reno 7 தான் பெட்டராக இருக்குது டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் பட் பில் oppo reno 7ல் பெட்டராக இருக்கிறதால நான் oppo reno 7க்கு ஒரு ஸ்டார் தரேன் இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம் oppo reno 7ல் நமக்கு இங்கே 6.43 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க பிக்சல் டென்சிட்டி 409 pixel per inch கொடுத்துருக்காங்க realme x7 maxலையும் நமக்கு கிட்டத்தட்ட சிமிலர் டிஸ்பிளே தான் 6.43 inches AMOLED டிஸ்பிளே பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க பிக்சல் டென்சிட்டியும் சேம் 409 pixel per inch இருக்குது ரெண்டு டிஸ்பிளேயுமே AMOLED டிஸ்பிளே தான் ஸோ நமக்கு கலர்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும் பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது realme x7 maxக்கு ஒரு சின்ன எட்ஜ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது realme x7 max தான் ஸோ நான் realme x7 maxக்கு ஒரு ஸ்டார் தரேன் இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம் oppo reno 7ல் நமக்கு 54 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க ரியல் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fpsலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் realme x7 maxோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க ரேஸ் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 60 fpsல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fpsல ஷூட் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு கேமரா செட்டப்ஸ்லையுமே ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது oppo reno 7ல் நமக்கு 4K 30 fpsல வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சாலும் சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது realme x7 maxல எந்த ஃபீச்சர்ஸும் இல்லைனாலும் நமக்கு 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ ரியர் சைட் கேமராஸ் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் பட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது oppo reno 7 கண்டிப்பாக இங்கே பெட்டராக இருக்குது நியூ HDR டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதால இன்னுமே நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது oppo reno 7ஓட செல்ஃபி ஸோ நான் oppo reno 7க்கு ஒரு ஸ்டார் தரேன் இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துக்கலாம் ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது oppo reno 7 இங்கே MediaTek Dimensity 900 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் GPU Mali G68 இருக்குது 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது 7 5G பேண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் realme x7 max MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் GPU Mali G77 இருக்குது 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே 7 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக realme x7 max தான் ஏன்னா MediaTek Dimensity 1200 ஒரு எக்ஸ்ட்ரானரி சிப் எந்த ஹெவி கேம்ஸையும் ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணிடும் oppo reno 7ல் யூஸ் பண்ணியிருக்க Dimensity 900ம் ஒரு கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ராசஸர் தான் பட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் oppo reno 7 கூட கன்சிடர் பண்ணலாம் பட் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் வின் பண்ணுறது realme x7 max ஸோ நான் realme x7 max ஒரு ஸ்டார் தரேன் இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம் பேட்டரி ரெண்டு மொபைலுமே சிமிலரான பேட்டரி தான் 4500 mAh பட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் oppo reno 7ல் நமக்கு 65 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க realme x7 maxலேயும் நமக்கு 65 watt ஃபாஸ்ட் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணுறாங்க பட் சார்ஜிங் ஸ்பீட் 50 watt மட்டும் தான் அண்ட் பேட்டரி பேக்கப்புமே realme x7 maxல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா 120 Hz கொடுத்துருக்கிறதால oppo reno 7ல் 90 Hz பேனல் மட்டுமே இருக்கிறதால பேட்டரி இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்லையும் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்குது அண்ட் பேட்டரி பேக்கப்லேயும் அட்வான்டேஜ் கிடைக்குது ஸோ நான் oppo reno 7க்கு ஒரு ஸ்டார் தரேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் oppo reno 7ல் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் SD ஸ்லாட்கான சப்போர்ட்டும் இருக்குது realme x7 maxல SD ஸ்லாட் சப்போர்ட் இல்லை பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் இந்த ரவுண்டில் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம் oppo reno 7ஓட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 29000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க realme x7 maxோட 8GB 128GB வேரியன்ட் 27000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க
ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது realme X7 Max UFS 3.1லையும் oppo reno 7 UFS 2.2லையும் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஓகே, கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு மொபைல் என்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் realme X7 Maxல தான் இருக்குது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு oppo reno 7 தான் பெட்டராக இருக்குது. சாஃப்ட்வேர் பேஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு realme X7 Max தான் வின்னர். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பட் இங்கே oppo reno 7க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. ஓகே கைஸ், இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் realme X7 Maxக்கான ரிவ்யூ இருக்குது. அண்ட் oppo reno 7ஓட ரிவ்யூ கூடி சீக்கிரம் வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்குற டைமில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் அவ்வளோதான் வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நான் வர வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட 4 o'clock செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ ஷெடியூல் ஆகிருக்கும். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.